வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3ல் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வித் பேஜ் நம்பரோட. நம்ம இயல் 1 இயல் 2 ஏற்கனவே போட்டுட்டோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 1 வேர்டுக்கான ஆன்சர் எந்த ஓவியம். அடுத்து இரண்டாவது முறையான தொடர் என்னதுன்னா இஎன்ஆ ஆப்ஷன் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்து மூன்றாவது பைங்கூழ் வளர்ந்தது ஆகுபெரின் வகையை கண்டறிக. இதற்கான ஆன்சர் காரியவாகு பெயர். அடுத்து நான்காவது அதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எண்ணும்மை. அடுத்து ஐந்தாவது பொருந்தாத தொடரை கண்டறிய கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து திருவெம்பாவையை ஏற்றியவர் வந்து ஆண்டாள். இ ஆப்ஷன் ஆன்சர் வந்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. குருவினா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். நாம் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் வந்து ஜல்லிக்கட்டு, ஏறு விடுதல், மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டு, ஏறு விடுதல், மஞ்சு விரட்டு எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. இதற்கான ஆன்சர் வந்து ஏறுகோல், எருதுக்கட்டி. ஏறுகோல், எருதுக்கட்டி. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எத்தனாவது பக்கத்தில் இருக்குன்னா 55வது பக்கத்தில் இருக்குது. 55ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 55ஆம் பக்கத்தில் பாருங்கள். லாஸ்ட்டாக பாருங்கள். விழாக்கள் நிறைந்த இம்மூதிரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய அதை விழாக்கள்லேருந்து குறித்து அடுத்த சைடில் பாருங்கள் மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த முதல் பார்த்தோம்னா அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான. அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 58ஆம் பக்கம் இருக்குது. 58ஆம் பக்கம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 5ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கண்ணுக்கினியான்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்து இவ்வடிகளில் கண்ணுக்கினியான் என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். கண்ணுக்கினியான் என்பதுன்னு முதல் எழுதிட்டு அடியவர் கண்ணுக்கு இனியவனாக தோன்றும் சிவபெருமானை குறிக்கிறது. அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடியவர் கண்ணுக்கு இனியவனாக தோன்றும் சிவபெருமானை குறிக்கிறது. அடுத்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 58ஆவது பக்கம் இருக்குது. 58ஆம் பக்கம் திருப்பாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து 5வது லைன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் லைன்லேருந்து 4வது லைன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்பவும் பார்த்து எழுதிக்கோங்க. அடியவர் கண்ணுக்கு இனியவனாக தோன்றும் சிவபெருமானை குறிக்கிறது. இது வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின் வந்து காலவாகு பெயர் குறிப்பு தருக கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 65வது பக்கம் இருக்குது. 65வது பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் காலவாகு பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 லைனை மட்டும் எழுதிக்கோங்க. கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் பயிருக்காகி வந்தது. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. சரி சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 52வது பக்கம் இருக்குது. புக்கில் 52வது பக்கம் எடுத்துக்கோங்க. நமக்கு பண்பாட்டு அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு அந்த முதல் பேரை ஃபுல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. ஏறு தழுவுதலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடையாளமாக நீச்சி அடைந்தது அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். திருப்பாவை குறிப்பிடும் காலை வழிபாட்டு நிகழ்வுகளை விளக்குக. இதற்கான ஆன்சர் நமக்கு 58வது பக்கம் இருக்குது. புக்கில் 58வது பக்கம் எடுத்துக்கோங்க. 58வது பக்கம் திருவெம்பாவையும் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு பேரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் இளம்பெண்களின் கூட்டத்துக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் அழைக்கின்றால் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் நமக்கு வந்து புக்கில் வந்து பெருசாக இருக்கமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 3வது கொஸ்டினை உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சிறுவினால 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அது சிறுவினா 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 58ஆம் பக்கம் திருவெம்பாவையும் சொல்லி இருக்குது. 58ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் திருவெம்பாவே இருக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாடி வரும்னு இருக்கா, அதுலேருந்து அது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேரால பாருங்கள் குலைந்து நெகிழ்ந்து உருகிடவா என்கிறாள். அது வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 58வது பக்கத்தில் இருக்குது. சிறுவினா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது சிறுவினா அளவை ஆகு பெயர்களின் வகைகளை விளக்குக. இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து 66வது பக்கம் இருக்குது. புக்கில் 66வது பக்கம் பாருங்கள். நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் 1 பெற்றால் ஒளிமையும் 2 கிலோ கூட 1/2 லிட்டர் வாங்க 5 மீட்டர் வெட்டி நான். அதிலிருந்து இங்கே சைடில் ஃபுல்லாமே எழுதணும். 1 பெற்ற ஒளிமைன்னு போட்டு என்னெல்லாம் வேக பேர் அது எல்லாத்தையும் வரிசையாக அந்த பாக்ஸில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெடுவினா பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் தமிழரின் அரசியல் என்று போட்டதுக்கான காரணம். இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் வந்து வரிசையாக கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்து உங்கள் இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம மெதுவாக போட்டால் நமக்கு லென்த் வந்து ரொம்ப நிறையா வரும். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் பாஸ் பண்ணி ஆன்சரை வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க.
இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து லென்த்தாக படிக்கணும், நீங்கள் புக்கில் குறிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் பின்னாடி சில வந்து கொஸ்டின்ஸ் 1 வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கான ஆன்சர். அதில் பார்த்திங்கன்னா 68ஆம் பக்கம் மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதையும் நீங்கள் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி மெதுவாக வந்து பார்த்து எழுதிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு அந்த பொன்மொழிகளுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கேன். அடுத்தது 4வதுக்கும் 5வதுக்கான மொழிபெயர்ப்பு இது. வீடியோவை பாஸ் பண்ணி மெதுவாக நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழிபெயர்ப்புக்கு அடுத்து மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சில மரபு கொடுத்து அதை வந்து நமக்கு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த லைன்ஸ் தான் எழுதுறது கிடையாது. நீங்கள் வந்து இந்த தொடர் வர்ற மாதிரி நீங்கள் வேறு எந்த இந்த இணை முதலும் முடிவும் இணைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வர மாதிரி வேறு எந்த தொடரும் நீங்கள் எழுதலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். கண்ணும் கருத்துன்னு இருக்கா, இப்போ அன்பழகன் கண்ணும் கருத்துமாக படித்து தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். இந்த தொடர் தான் நீங்கள் எழுதணும் கிடையாது. இந்த கண்ணும் கருத்து வர மாதிரி வேறு தொடர் கூட உங்களுக்கு தெரிஞ்ச தொடர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எல்லாமே கரெக்டு தான் இதுக்கு. ஆனால் அந்த கண்ணும் கருத்துங்கிறது கரெக்டாக அந்த பொருள் மீனிங் வர மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 69ஆம் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு 1 வேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து காங்கேயம் இனக்காளிகள். அந்த 4 கொஸ்டின் கொடுத்து அதில் ஃபஸ்ட்டு வந்து காங்கேயம் இனக்காளிகள் அதுக்கு ஆன்சர். அடுத்து 2வது பின்னாடி வந்து பேஜில் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இலங்கை. அது பிரித்தெழுத கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் இருக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து 3வதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் செய்தி தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா 3வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன். 4வதுக்கான ஆன்சர் வந்து செய்தி தொடர். ஆன்சர் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி அடுத்து பொருள் எழுதி தொடர் அமைக்க கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் பின்னாடி வரும். அதுக்கு நம்ம அகராதியில் காண்கள் வந்து எழுதிக்கலாம். ஏவை அப்படின்னா வழி, ஏவைனா வழி, சந்தப்பேலைனா அழகிய பெட்டி. அடுத்து சிட்டம்னா பெருமை வீண், தகழ்வுனா ஆடம்பரம், பௌரினா பெரும்பல் வகை. அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு இது பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர். அதாவது ஒரு எழுத்து மட்டும் தான் மாறி இருக்கும், ஆனால் அதோடய பொருள் வந்து மாறும். கரைனா குளவினா அந்த இந்தலா போட்டால் அது வந்து பூச்சி, இந்த குளவினா குழந்தைன்னு வரும், அந்த மாதிரி வரும்ல. இந்த வாழை இந்தலா போட்டாங்கன்னா அது வந்து மரத்தை குறிக்கும், இன்னொரு லா போட்டாங்கன்னா மீனை குறிக்கும், அந்த மாதிரி வரும். அதுக்கான நம்ம பொருள் வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி. இதே நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் எதாக இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பொருத்தரும் வகையில் சொற்றொடர் உருவாக்க கொடுத்துருக்காங்க. அதில் கீழே நமக்கு வைக்காதீர், காலை வைக்காதீர், கவனக்குறைவுடன் காலை வைக்காதீர், இந்த லைனை வந்து பார்த்து எழுதிக்கோங்க. 70ஆம் பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கேன். குறுக்கெழுத்து புதிருக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும் இருக்கும். நான் பாராட்டு பெற்ற சூழல் சொல்லி நம்மளாம் எழுதுகிற மாதிரி. அதுக்கு நம்ம வந்து இது வேணும், நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இதில் பாருங்கள் ஒரு 4 லைன் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் வந்து பார்த்து அந்த கட்டத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.